கிருபையும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கும் உங்கள் அனைவரோடும் கூட இருக்கிறது. அதற்காக நாம கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துவோமா? இத்தனை பேர் யோசேப்போட ஆண்டவர் கூட இருந்தார், பிதா கூட இருந்தார். நாங்க முந்தைய ஒரு காலத்துல யோசேப்பு ஆண்டவரோட நல்லா இருந்தபடியாலதான் யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் அறிஞ்சிருப்போம். ஆனா அதோட உண்மை என்னன்னு சொன்னா, பிதா அதாவது கடவுள் யோசேப்போட இருந்தபடியால யோசேப்பு எல்லா இடத்திலையும் காரியதரிசி உள்ளவனா இருந்தான், அதாவது ப்ராஸ்பரிட்டியா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. அதே போல இன்றைக்கு எங்களோட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். பட்சபாதம் இல்லாம, நல்லவன் கெட்டவன் அடிப்படையில இல்லாம, அல்லது நம்முடைய நற்கிரியலின் அடிப்படை இல்லாம நம்ம எல்லாரோடையும் அவர் வாசமா இருக்கார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதை விசுவாசத்தின் ஊடாக அதை அனுபவிக்கிற நானும் நீங்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லு. ஆமென். என்ற இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் தான் எல்லாரோடையும் அவர் இருக்கத்தக்கதாக, எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக, எல்லார் மேலும் அவருடைய கிருபை பிரசன்னமானது. சோ அதற்காக நாம இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்துவோம். தகப்பனே, நீங்கள் எங்களோட கூட என்றைக்கும் இருக்கிறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே. சங்கீதம் 103 சொல்லப்பட்டதன்படி நம்முடைய வாயை அவர் நன்மையினால் திருப்தியாக்குகிறார். ஆமீன். எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சு எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி, ஆமீன், எங்கள் நோய்கள் எல்லாம் ஏற்கனவே குணமாக்கப்பட்டு, எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டு. சோ அதனாலதான் பைபிள் சொல்லுது, நம்முடைய வாயை நன்மையினால் அவர் திருப்தியாக்கி இருக்கு. ஆனா நம்முடைய வாய் அந்த நன்மையை பேசுறதல்ல. ஏற்கனவே அவர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற அந்த அந்த வார்த்தையை நாம நம்புறதில்லை. பைபிள் வசனம் சொல்லுது, விதை, ஆண்டவர் உவமையாக விதையை சொன்னார். அந்த விதை மூன்று விதமான நிலத்தில விழுகிறது. அந்த நிலம் பைபிள்ல சொல்லப்படுது. என்னத்துக்கு அர்த்தம்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துக்கு அர்த்தம். சோ 3 விதமான இருதயம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது. ஆனா அந்த நல்ல இருதயம் தான் அவருடைய வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்கிறது. சோ அது பலனை கொடுக்குதாம். சோ அதனாலதான் இயேசு சொன்னார், தேவனை தேடுகிற பொழுது தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பலன் ஆங்கிலத்துல ரிவோர்ட். ரிவோர்ட் உலக ரீதியாக ரிவோர்ட் அல்லது ஒரு கிரீடம் என்று சொன்னா, அவர்கள் அதுக்கு கஷ்டப்படணும், பாடுபடணும். ஒரு பிள்ளை நல்லா படிச்சா அல்லது ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஓடினா ரிவோர்ட் கொடுப்பார். ஆனா பைபிள்ல சொல்லப்படுற, வேதாமத்துல சொல்லப்படுகிற ரிவோர்ட், பலன் இன்னொருவர் நமக்காக ஓடி, அல்லது இன்னொருவர் நமக்காக மரிச்சு, அல்லது இன்னொருவர் நமக்காக உயிர்த்தெழுந்து, அல்லது இன்னொருவர் நமக்காக கிரியை செய்து அதன் ஊடாக வருகிற பலன் தான் வேதாமத்துல சொல்லப்பட்டிருக்கு. சோ இயேசு கிறிஸ்துவால், அவருடைய கிரியையால், அவருடைய நீதியால், அவருடைய உண்மையால் வந்த பலன் தான் இன்றைக்கு நானும் நீங்களும் பிறப்புறம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அதுக்காகத்தான் கிறிஸ்துவுக்கு நாம நன்றி செலுத்துறோம். என்றைக்கும் ஒரு சந்தேகம் இல்லாத, களங்கம் இல்லாத இருதயத்தினால கிறிஸ்துவை நாம துதிக்க முடியும். சத்தியத்தை சத்தியமாக அறிந்தால் ஒரு மனுஷனிடத்துல நிதானம் இருக்கும், பயம் இருக்காது. ஒரு மனுஷனிடத்துல விசுவாசம் இருக்கும், சந்தேகம் இருக்காது.
ஒரு மனுஷனிடத்துல உண்மை இருக்கும், பொய் இருக்காஸ். எத்தனை பேர் சொல்லுங்க, இயேசுவே அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. உங்களுடைய வார்த்தையை நம்பக்கூடிய இருதயம். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபைக்காய், உங்களுடைய இரக்கத்துக்காய், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காய், உங்களுடைய பரிபூரணத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். பைபிள் சொல்லுது, நாம் பரிபூரணப்பட இயேசு வந்தார். அவருடைய கிருபையினால், அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையினால், நம்முடைய பலமோ, நம்முடைய திறமையோ, அல்லது நாங்க நன்மை தீமை எதென்று அறிகிறதுனாலேயோ ஒன்று நாளையும் அல்ல, அவருடைய கிருபையினால் பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணத்தை பெற்றோம். அதனாலதான் இயேசுவை அறிகிற அறிவில நானும் நீங்களும் வளரணும். ஆமென். இன்றைக்கு ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில பரிபூரணம் இல்லை? அதுக்கு காரணம் என்ன? அவனுடைய ஜெபம் போதாதா, அல்லது அவனுடைய ஊழியம் போதாதா, அல்லது அவனுடைய பரிசுத்தம் போதாதா, அல்லது அவனுடைய கிரியைகள் போதாதா? இல்ல, ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் போதாஸ். அவருடைய சுவிசேஷத்தை நம்புற அந்த இருதயம் இன்றைக்கு அற்று போகிறது. பைபிள் சொல்லுது, சுவிசேஷத்தினுடைய ஒளி அவருடைய முகங்களில பிரகாசிக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை அல்லது அவருடைய இருதயத்தை இருளாக்கி அல்லது குருடாக்கி வச்சுக்கிறான்னு சொல்றது. ஆமென். சோ நானும் நீங்களும் இயேசுவை நம்புறோம், அவருடைய சுவிசேஷத்தை நம்புறோம், அவருடைய கிருபையை நம்புறோம், அவர் சிலுவையில ஏற்கனவே செய்து முடிச்சவைகளை நம்புறோம். ஆமென். நன்றி இயேசுவே. உங்களோட பரிபூரணத்தை நாங்க நம்புறோம். நீங்க எங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை தந்ததை நாங்க நம்புறோம். எங்களோட பலவீனத்தை குறிச்சு நாம மேன்மை பாராட்டாம, அல்லது உலகத்தை குறிச்சு நாம மேன்மை பாராட்டாம, அல்லது உலகத்துல இருக்கிற வழிமுறைகளை குறிச்சு நாம பயப்படாம, அல்லது அதில நாம நம்பிக்கை வைக்காம, அது நல்ல வழியா இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை. அதான் இயேசு கிறிஸ்துவத்துல வந்து கேட்டார்கள், பிதாவுக்கு ஏற்ற கிரியை என்ன, அவருக்கு ஏற்ற கிரியைகள் என்ன என்பதை கேட்டார். அப்ப இயேசு என்ன பதில் சொன்னார்? அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே. ஆமென். அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியை. இன்னைக்கு அநேகர் எப்படி நாம கடவுளுக்கு பிரியமாய் வாழ முடியும், எப்படி நாம கடவுளை தேட முடியும் என்று சொல்லி தங்களுடைய மாம்சத்தினால அவருக்கு கிரிகளை நடப்பிக்கிறார். ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், தேவனுக்கேற்ற கிரியை என்னை விசுவாசிப்பதே. அதாவது அவர் அனுப்பினவரை விசுவாசிப்பது. பாருங்க, கிரிய விசுவாசம். ஆண்டவர் சொல்ற கிரிய வந்து விசுவாசம். தகப்பனே, அந்த அருமையான உங்களோட விசுவாசத்துக்காக நன்றி. அந்த விசுவாசம் இன்னும் இதில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்க பெற்றுக்கொள்ளட்டும். உங்களுடைய சமாதானம், அதாவது உங்களுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், உங்களுடைய விசுவாசத்தினால் வருகிற நீதி எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நன்றி. எப்படி எல்லாரும் சந்தோஷம்? வினோத் வந்திருக்கிறீங்க. யாரு? பாஸ்டர், நாங்க இந்த ஒரு போன்ல போட்டுக்கிறோம் பாஸ்டர். இந்த போன் சார்ஜ் இல்ல, மகளோட போன்ல. நன்றி. ஓகே.
ஓகே பாஸ்டர், நீங்க தொடங்க பாஸ்டர். நீங்க நன்றி. ஓகே பாஸ்டர். ஓகே, இன்னைக்கு நாம போன கிழமை இந்த மெசேஜினுடைய அதோட சேர்ந்த ஒரு தொடர்ச்சி தான். இப்ப கடவுளை நாம் எல்லாரும் தேட வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரியும். கடவுள் இல்லாம வாழ்க்கை இல்லை, கடவுள் தான் எல்லாமே. இவன் இது எந்த மதத்துல இருக்கலாம், கடவுள் 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 தான் இல்லையா? யார கேட்டாலும் கடைசியா சொல்றது கடவுள் தான். கடவுள் நம்ம கைவிட மாட்டார். கடவுள் இருக்கே எனக்கு பயம், இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா நமக்கென்ற ஒரு பிரச்சனை விரைக்க, நமக்கென்ற ஒரு போராட்டம் விரைக்க, நமக்கொண்ட ஒரு தேவை விரைக்க தான் எங்கட பலவீனம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெரிய வருது. ஒண்ணும் இல்லையா? ஆனா உண்மையாகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிச்சா, அவருடைய தயவு, அவருடைய ஜீவன், அவருடைய பரிபூரணம், அவருடைய கிருபை, சமாதானம் எல்லாம், அதாவது ஒட்டுமொத்தத்துல போன கிழமை சொன்ன தேவனுடைய ராஜ்யம் எங்களோட வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிச்சா அதுல ஒரு வித்தியாசம் நிச்சயமா இருக்கும். ஆமென். சோ அதைத்தான் நான் உங்களுக்கு தர விரும்புறேன். ஆமென். சோ அப்ப உலகத்துல எல்லாரும் கடவுளை தேடுகிறார்கள். எப்படி தேடுகிறார்கள் என்று சொன்னா, தங்களுடைய ஒரு வழி ஊடாக. அது எந்த வழி என்று சொன்னா, ஆதாம் ஏவாள் ஊடாக அல்லது சாத்தானால ஆதாம் ஏவாளுக்குள்ள கடத்தப்பட்டு அவர்கள் ஊடாக வந்த அந்த ஒரு வழிமுறையினாலதான் நாம எல்லாருமே, அநேகர் எல்லாருமே கடவுளை தேடுறார். அதே இடத்துல பைபிளும் சொல்லுது, அவருடைய வார்த்தை சொல்லுது, அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை தேடுங்கள், அவரை நீங்கள் கண்டடைவீர்கள், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் என்றெல்லாம் சொல்லப்படுது. சோ அப்பொழுதுதான் உண்மையாக கடவுளை தேடுகிறது அது எப்படி என்பதை இப்ப ஏற்கனவே நான் அநேக மெசேஜ்ல பேசியிருந்தாலும் இந்த ஒரு தலையங்கத்துல நான் கொடுக்க மட்டும் அது சுருக்கமா உங்களுக்கு விளங்கும் என்பதற்காக சொல்றோம். அநேக மெசேஜ் இதிலேயே கொடுத்திருக்கணும். அப்ப இன்றைக்கு அநேகருக்கு கடவுளுடைய வழியில எப்படி அவரை தேடுகிறது என்று தெரியாது. சோ இப்ப நாம் ஒரு மனுஷனை நாம தேடுகிறோம் என்று சொன்னா, ஒரு மனுஷனை நாம தேடணும் என்று சொன்னா அதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு. ஒரு மனுஷனை நாம பிரியப்படுத்தணும்னா சும்மா பிரியப்படுத்தலாம். மனுஷனுக்குரிய எவ்வளவு கடமைகளை நாம செய்து அதன்படிதான் ஒருவர் நம்ம நேசிப்பார், நம்ம பிரியப்படுவார். சும்மா நாம் ஒருவருக்கு நான் உன்னை பிரியமா இருக்கிறேன், உன்ன நேசமா இருக்கிறேன் என்று சொல்லி மனசிலேயே அந்த நேசத்தை வச்சு கொண்டு நாம இருந்தா அதுக்கு பேர் மனுஷன் அன்போ அல்லது பிரியமோ ஒன்று சூட்ட மாட்டான். ஏனென்றா மனுஷனுக்கு நாம கடமைகளை செய்தே ஆகணும். சோ உறவுகளண்டா உறவுக்கு கடமையில செய்தாதான் இவர்கிட்ட நேசம் இருக்கு, அன்பு இருக்கு, எங்களை நேசிக்கிறார் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு நாம வருவோம். சோ அது ஒரு மனுஷனை நாம தேடுகிற முறைமை. பைபிள் எப்படி கடவுளை தேடுகிறதற்கு சொல்லித் தருது. ஏன் கடவுள் சொல்ற என்னை தேடுங்கள்? அப்ப என்ன விதத்தில தன்னை தேட சொல்ற என்பதுதான் நீங்கள் அறிய வேண்டிய. என்ன வழியில அவர் நம்ம தேட சொல்றார்? கடவுளை தேடுகிறண்டா என்ன, எப்படி? சோ இத தெரியாதவர்கள் தான் கடவுளை ஒரு மத ரீதியாக அல்லது ஒரு கிரியைகள் ரீதியாக
மாம்ச ரீதியாக கடவுளை தேடுகிறார். ஆண்டவர் அந்த வழியை எதிர்பார்க்கவும் இல்லை. அவர் சொல்ற வழியில நாம பைபிள்ல கவனிக்க போறோம். ஆமென். சோ அப்ப நாம அவரை தேடுகிற பொழுது அல்லது அவரை விசுவாசிக்கிற பொழுது எங்களோட வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய பரிபூர்ணம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஆமென். சோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இட் இஸ் இம்பாசிபிள் வித்தவுட் ஃபெய்த். ஆமென். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் சோ ஏனென்றால் அண்டைக்க அங்க அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்றதை சொல்லவா? தேவனிடத்தில் சேருகிறவன், அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும். அவர் உண்டென்றது நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. கடவுள் இல்லையண்டா ஒருவர் நாம கடவுளை நம்ப மாட்டோம். ரைட்? அவ கடவுள் உண்டு, அதுல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுவும் இதுல இருக்கு, நீங்க இயேசுதான் கடவுள், அதுலயும் நீங்க சரியாத்தான் இருக்கீங்க. ஆனா இங்க அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். ஆங்கிலத்துல ரிவோர்ட் என்று. அவர் நமக்கு ரிவோர்ட்ஸ் அல்லது ஆசீர்வாதங்களை, பலன் என்றது நம்முடைய கிரியால வாரது பலன் அல்ல. இங்க இது ரிவோர்ட். பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். சோ அப்ப எங்களுக்கு எங்கிருந்து இந்த ரிவோர்ட் வருதுன்னா, இது இயேசு கிறிஸ்து மூலமா. It is not based on your performance, my performance is based on Jesus performance. அவருடைய திறமை, அவருடைய கிரியை வச்சு, இயேசு கிறிஸ்துவ கிரியை வச்சு. ஏன்னா ஆதியாமத்தில இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஜீவன். ஆமென். அதைத்தான் பைபிள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்து. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் ஒட்டு மொத்தத்துல விழுந்துட்டு. ஏனென்றா இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத ஒன்றுமே வாழ்க்கை இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத, இயேசு கிறிஸ்துவை நம்பாத, இயேசு கிறிஸ்துவால் வருகிற பலனை விசுவாசிக்காத எந்த ஒரு தேடுதலும் கடவுளை தேடுகிறது அல்ல என்பதைத்தான் நான் இங்க சொல்லவா உங்களுக்கு. இவன் கிறிஸ்தவர்களும் கூட விசுவாசம் என்பது நம்முடைய கிரியையில சார்ந்தது அல்ல. விசுவாசம் என்பது இயேசு கிறிஸ்துவின் கிரியை சார்ந்தது. அதனாலதான் பைபிள் தெளிவா சொல்லுது, தம்மை தேடுகிறவன் அவர் பலன் அளிக்கிறவர். தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். பலன். அவர் எங்களுக்கு பலனை அளிக்கிறார். ஆமென். எங்களுக்கு ரிவோர்ட தர்றார், ஆசீர்வாதத்தை தர்றார். எல்லாமே தேவனிடத்திலிருந்து வர்றது எல்லாமே ரிவோர்ட்ஸ். அதுக்கு நாம பாத்திரவான்களா இருக்கிறோம். ஆமென். காரணம் இயேசு கிறிஸ்து. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமான. இதுதான் உலகத்துல எல்லா உண்மைக்கும் மேலான சத்தியம். இது இல்லையென்றா இந்த இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு மனுஷன் கடவுளை தேடலேண்டா, அவன் கடவுளை தேடல, அவன் வெறும் மாம்சத்தால தேடுறான். அவன் நம்பிக்கொண்டே இருப்பான். ஆனா கடவுள் மூலமாக ஒன்றுமே நடக்காது. மனுஷனுக்கு நடக்க வேண்டியது நடக்க அவன் நினைக்கிறான், இது கடவுள்தான் எனக்கு செய்விக்கிறார்.
ஆனா நம்முடைய விருப்பங்களை அல்லது நம்மளுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் தேவனுடைய தயவு அவருடைய கிருபையில இருக்கிறது. ஆனா தேவனுடைய தயவு இந்த கிருபை நம்மிடத்துல இருக்குமா இருந்தா, அவரை தேடுகிற விதமாய் அவர் என்ன விதத்துல தன்னை தேட சொல்றாரோ அந்த விதத்துல நாம் அவருக்குள்ள தேடிய பொழுது அவருடைய விசுவாசம் நம்மை அழகு செய்யும். அந்த விசுவாசம் நம்மை இளைப்பாறுதலுக்கு நடத்தும். அப்ப விசுவாசம் உள்ளவன் இளைப்பாறுவான். விசுவாசம் உள்ளவனுக்கு பயம் இருக்காது. விசுவாசம் உள்ளவனுக்கு சந்தேகம் இருக்காது. காரணம், நம்மை ஆட்கொள்றது பரிசுத்தாவி. போன கிழமை உங்களுக்கு சொல்லியிருந்தேன், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க, இங்கேயும் தேடுங்கள். அப்ப ஆண்டவரை தேடுறா என்ன? அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிற. நம்முடைய நீதியே அல்ல, நம்முடைய ராஜ்யம் அல்ல, பிசாசுடைய ராஜ்யம் அல்ல, எப்படி நாம கடவுளை திருப்திப்படுத்தலாம் என்று நம்முடைய மாம்சத்துல வாழ்ற ராஜ்யம் அல்ல, அதல்ல. ஆண்டவர் சொன்னார், நீங்க என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய நீதியை தேடுங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுமா? ஆளுகை செய்யும். ஆமென். சோ முற்று முழுதாக நீங்க அவர்ல சார்ந்து வாழுவீங்க. அந்த மத்தேயு 7 ஒருக்கா திரும்ப போவோமா? போன கிழமை இதை குறிச்சு நாம பார்த்திருந்தோம், பேசியிருந்தோம். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீங்க என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதீர்கள். இன்னைக்கு மனுஷன் நன்மை தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்துலதான் வாழ்றான். சோ அந்த பிரமாணத்துல நாம வாழ்கிறபடியாலதான் நன்மை தீமை என்கின்றதுனாலதான் நம்முடைய ஜீவனை காக்க நாம முயற்சிக்கிறோம். இவன் நான் சொல்லியிருந்த ஆழமாக இவனுடைய மனுஷனுடைய ஆரோக்கியம் கொடுத்தி, மனுஷனுடைய ஆரோக்கியம் கொடுத்தி நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு? கட்டப்பட்டிருக்கு. அதுல இருந்துதான் மனுஷன் தன்னோட ஆரோக்கியத்தை பெற முயற்சிக்கிறான். சோ இது விசுவாசத்துல இருந்து வெளியில போனதுக்குரிய ஒரு அடையாளம். ஆனா நமக்கே தெரியாது, நமக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், முழு இருதயத்தோட என்ன தேடு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன தேடு, அங்கேயும் தேடு என்ற வசனம் என்றா, என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியையும் தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். சோ நன்மை தீமை எதை செய்து எதை தவித்தால் நாம ரட்சிக்கப்படலாம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து வெளியில வா என்ன ஆண்டவர் சொல்ற. அல்லது எதை சாப்பிட்டு எதை சாப்பிடாம தவிர்த்தால் கொலஸ்ட்ரோலை தவிர்க்கலாம் என்கின்ற பிரமாணத்தை விட்டு நீ என்ன செய்? வெளியில வா. சோ அப்ப நாம எதை சாப்பிட்டு எதை தவித்தால் கொலஸ்ட்ரோலை விட்டு வெளியில வரலாம் என்று நாம எங்க நம்புறோம் சரிமா? நாம சாப்பிடுற சாப்பாட்டை தான் நம்புறோமே ஒழிய இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்து முடிச்சதை நாம நம்பே. சோ இதைத்தான் போன உடம்பு சொல்லியிருந்தேன். அப்படி என்ன, நான் இதையும் சாப்பிடலாமா, அது கிருபையை கேட்ட உடனே அப்ப நாம எப்படியும் வாழ்ந்து பரலோகம் போலாமா என்று கேட்ட போலதான் இங்கேயும் நீங்க ஒரு யோசனை வரும், நான் அப்ப இதையும் சாப்பிடலாமா என்றா. என்ன சொல்றேன்னா, நீங்க எதை எப்படி நாம கிருபையில வாழ்ற பொழுது நீங்க எந்த பாவத்தையும் செய்யறீங்களோ செய்யலையோ, சாரி, கிருபை என்றா போல நீங்க எதையும் செய்யலாம் என்ற அர்த்தம் இல்லை. ஆனா நாம செய்யற தப்புக்கு நமக்கு
மனுஷீகரியமாக தண்டனை இருக்கு. ஆனா இயேசு மன்னிச்சிட்டார். இந்த பூமியில நாம அதை என்ன செய்வோம்? அந்த பாவத்துக்குரிய தண்டனைய அல்லது ஒரு மனுஷனோட நாம தப்பு உடைக்க அதனால வர்ற காரியங்களை நாம தவிர்க்கிறாஸ். ஆனா நாம திரும்ப என்ன செய்யறோம்? மனம் திரும்புறோம். அதே போலதான் நாம உட்கொள்ற சாப்பாடும் கூட நாம நல்லதை சாப்பிடுறோம். ஆனா அந்த நல்லது சாப்பிடுறதுனால நம்முடைய சரீரத்தை காக்க நினைக்கிறோம் பாரு, அங்கதான் நாம பெரிய தப்பு விடுறோம். ஏன்னா நல்ல உணவே நம்முடைய சரீரத்துக்கு கேடாக வரும். இல்லது நாம எதை தவிக்கிறோமோ, எதை சாப்பிடாவிட்டா இல்லது எதை நாம செய்யாவிட்டா நமக்கு சுகம் கிடைக்கும் நினைக்கிறோம். இதெல்லாம் அவன் நம்பிக்கைக்குரிய அடையாளம். ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு நீ என்னை தேடு, என்ன நம்பு. சோ அதனாலதான் மத்தேயு 6 அவர் பேசினார், அஞ்ஞானிகள் தான் அதை நாடுவார். ஏன்னா இன்றைக்கு உலகம் அப்படி இருக்கு. நோவாவுடைய காலத்துல எல்லாரும் வழி தப்பி எல்லாரும் ஆண்டவற்ற வழியை விட்டுட்டார். நோவாவுடைய கண்களிலேயோ என்ன கிடைச்சதாம் பாருங்க, அங்கேயும் கிருபை கிடைச்சது. அப்ப கிருபை இல்லைன்னா வாழ்க்கை இல்ல. கிருபை என்றா என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில செய்து முடிச்சது. அப்ப அது இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடிச்ச ஜீவன்ல நாம வாழலேண்டா எப்படி நாம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற உணவினால எங்களோட சரீரத்தை காப்பாற்ற முடியும்? இதெல்லாம் அற்ப அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய விசுவாசம், நம்பிக்கை. நான் திரும்ப சொல்றேன், நாம நல்லது சாப்பிடுறதும் நல்லது செய்கிறதும் ஏற்கனவே நாம இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டு ஏற்கனவே அவர் சகல வியாதிகளையும் சிலுவையில சுகமாக்கினபடியால நாம நல்லதை செய்கிறோம், நல்லதை சாப்பிடுறோம். ஆனா நான் நல்லதை சாப்பிட்டதாலேயோ நல்லதை செய்ததாலேயோ ரட்சிப்பு வரையில. திரும்பவும் சொல்றேன், இயேசு சிலுவையில செய்து முடிச்சதாலதான் சகல விதமான ரட்சிப்புகளும் நம்முடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் தொடும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அந்த உண்மையை விட்டு நீங்க விளையாங்க. ஆமென். மத்தேயு 6 மத்தேயு 6 கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார். இப்ப இங்க நான் விசுவாசத்தையும் குறித்து நான் பேச போறேன். அதனாலதான் தேவனை தேடுகிறதுண்டா இன்னொரு அர்த்தம் என்ன? விசுவாசம். பைபிள்ல சொல்லப்படுற விசுவாசம் உலகத்தில் இருக்கிற விசுவாசத்துக்கு முரணானது. உலகத்தில் இருக்கிற விசுவாசம் நீங்க செய்கிற கிரியைகள்ல தங்கி இருக்கு. ஆனா பைபிள்ல சொல்லப்படுகிற தேவனுடைய விசுவாசம் என்பது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொல்லப்படுது. அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை உடைய அந்த விசுவாசத்தை ஒருவன் பெற்றிருந்தா அவனோட வாழ்க்கையில கவலை இருக்காது,
அவனோட வாழ்க்கையில பயம் இருக்காது, அவனோட வாழ்க்கையில சந்தேகம் இருக்காது. மாறாக விசுவாசம் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். சோ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் இருக்கிறதுக்கு அடையாளமே இந்த 3 காரியங்களும் அந்த விசுவாசத்தோட ஒட்டி இருக்காது. ஆமென். சோ அப்படி இருக்குமா இருந்தா உங்களுக்கு பயம் அல்லது உங்களுக்கு யோசனை அல்லது உங்களுக்கு சந்தேகம் என்றா விசுவாசத்தோட சேர்ந்த சந்தேகத்தை நான் சொல்றேன். உண்மையா ஆண்டவர் செய்தாரா, செய்து முடிச்சாரா, உண்மையா ஆண்டவர் சிறுவேலை சுகப்படுத்திட்டாரா, உண்மையா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரா, உண்மையா நான் பரிசுத்தவானா, உண்மையா நான் நீதிமானா, இதெல்லாம் சந்தேகம் தான் நான் சொல்றேன். சோ உண்மையாக எங்களுக்குள்ள தேவ வார்த்தையில சந்தேகம் இருக்கு, உண்மையாக எங்களுக்கு பயம் இருக்கு எதிர்காலத்தை குறிச்சு, அல்லது உண்மையா நாங்க யோசிக்கிறோம், அல்லது விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த விசுவாசத்துக்குரிய கிரியைகள், அதாவது விசுவாசம் வந்த பிறகு வர்ற கிரியைகள் நம்மிடத்துல இல்லையென்றா நாம ஏமாற்றுகிறோம். சோ அப்படி என்ன நாம என்ன செய்யலாம்? நாம இவைகளுக்காக நாம ஜெபம் பண்ணலாம். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். கேட்கிற எவனும் என்ன செய்யறானா? பெற்றுக்கொள்றான். எவனும் பெற்றுக்கொள்றான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு என்னவாம்? நீதி, சமாதானம், பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தாவினால் சந்தோஷம் வந்தாதான் எங்கட நிலைமைகளை உண்டையுமே குறிச்சு கவலைப்படாது. நம்முடைய நிலைமைகள் மோசமா இருக்கேக்க சந்தோஷமா இருந்தா ஒருவராலையும் இருக்கல, கஷ்டம். மனுஷிகம் அதே கஷ்டம். ஆனா தேவனால் முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஒட்டுமொத்தத்துல மனுஷனால் முடியாதது ஆனா தேவனால் கூடும். அது இயேசு கிறிஸ்துவால். அவர் சொல்றார், என்னிடத்தை விசுவாசிக்கிறவன் நான் பலன் அளிக்கிறவன் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். சோ அதான் அவர் சொல்ற, என்னுடைய நீதியை தேடு, என்னுடைய நீதியை. ரைட். அப்ப உலகத்துல அநேக மக்களுக்கு எப்படி கடவுளை தேடுறன்னு தெரியாது. கடவுளை தங்களுடைய நீதியினால தேடுகிறார்கள். இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு பாயிண்ட் விளங்குது, கடவுளை தேடுறா என்ன. அப்ப ஏன் இன்றைக்கு கடவுளை தேடியும் மனுஷன் ஆசீர்வாதமா இல்ல? காரணம் இதுதான். கடவுளை தங்களுடைய விருப்பத்துக்கும் தங்களுடைய கௌரவத்துக்கும் தங்களுடைய விருப்பத்துக்கும் மத முறைமைகளில கடவுளை தேடுகிறார்கள் மனுஷன். அதுக்குள்ள ஜெபம் இருக்கு, அதுக்குள்ள ஆராதனை இருக்கு, கொடுப்பனவு இருக்கு, வாங்கினவு இருக்கு, கிரியல் இருக்கு, எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனா ஆண்டவரோ பிரியமா இல்ல. சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம், மனுஷனுக்கு கொடுக்கிறோம், அன்னதானம் கொடுக்கிறோம், காணிக்கப்பட்டிக்க போடுறோம், தசமாம் போடுறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இது எல்லாத்தையும் நம்முடைய நீதியில இருந்துதான் செய்யறோம். நம்முடைய நீதியினால கடவுளுடைய நீதியை நாம் எதிர்பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசத்தினால, நம்முடைய முறைமைகளினால எங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் நடக்கணும் என்று சொல்லி நாம எதிர்பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்தினூடாக
நல்லதை சாப்பிட்டோம், அதனால ஒரு சுகம் கிடைக்கும் எங்களுக்கு. ஓ, இன்னத நாங்க சாப்பிடுறத தவித்துட்டோம், அதனால எங்களுக்கு நீ ஒன்றுமே உடம்புக்கு நடக்காது. ஓ, நாங்க ஜிம்முக்கு போறோம், நாங்க ஸ்போர்ட்ஸ் செய்யறோம், அதனால எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்ற நம்பிக்கை எங்க இருக்கு தெரியுமா? உங்களோட செயல். இது ஆண்டவர் என்ன செய்யறார்? முறியடிக்கிறார். ஆமேன். ஏன் முறியடிக்கிறார் என்று சொன்னா, இதை விட ஒரு வழி இருக்கு. இயேசுவை சரியா விசுவாசிச்சு இயேசுனுடைய வழியில நாம வாழ்ற பொழுது நாமளும் நல்லதை சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. நாமளும் நல்லதை செய்வோம், பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவற்ற வழியில ஒரு மனுஷன் வந்துட்டானா, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆண்டவர் சொன்னார், உங்கள் யோசனைகள் என்னுடைய யோசனை அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல. ஆண்டவற்ற வழியை அநேகர் தெரியாதபடியால தான் அவர்கள் தங்களுடைய முறைமையின்படி, ஒரு மத முறைமையின்படி, அல்லது ஒரு கலாச்சார முறைமையின்படி, அல்லது பிசாசு போட்டதான இச்சை என்று சொல்லப்படுது, நன்மை தீமை அறிகின்ற, நன்மை தீமை செய்கின்ற முறைமையின்படி ஜனங்கள் கடவுளை தேடுகிறார். அதனால அவர்களுக்கு பலன் அளிக்கப்படுவதில்லை. ஆமென். சோ இப்ப எபிரேயர் 11 கொஞ்சம் உங்களுக்கு இந்த விசுவாசத்தை எப்படி கடவுளை தேடுறது, எப்படி சிலர் நினைக்க கூடும் இந்த கிருபை எல்லாம் புதிய உடன்படிக்கையில வந்தது, பழைய உடன்படிக்கையும் தேவை, நமக்கு புதிய உடன்படிக்கையும் தேவை. அதனாலதான் நான் உங்களுக்கு பழைய உடன்படிக்கையை பிரசங்கிக்காம எந்த ஒரு செய்தியும் அடுத்ததே இல்லை. ஏன் நான் அப்படி செய்யறேன்? ஏன் ஆண்டவர் எனக்கு அப்படி சொல்றாண்டா, ஆதியாமத்திலிருந்து முடியும் மட்டும் ஆண்டவர் எப்பவும் கிருபை உள்ளவர், ரைட்? பிதாவானவர் கிருபை உள்ளவர். அவர் குமாரன் ஊடாகத்தான் ஆதியாமத்தில இருந்து அல்லது ஆதியில இருந்தே சகலதையும் செய்திருக்கிறார், ரைட்? உலக தோற்றத்துக்கு முதலே இயேசு கிறிஸ்து என்னவா இருந்தாராம்? ஆயத்தம் ஆக்கப்பட்டிருந்தார். அல்லது யோவான்ல பாத்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, சகலதும் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப இயேசு இடையிட்டு வந்தவர் அல்ல, அல்லது கிருபையும் இடையிட்டு வந்ததல்ல. சோ அப்ப ஆதியாமத்தில இருந்து இங்க முடிவு வரைக்கும் விசுவாசத்தின் ஊடாகத்தான் எல்லாரும் தேவனை சேர்ந்தார்கள், அடைந்தார்கள், அல்லது பிரியமாயிருந்தார்கள். எந்த விசுவாசம்? இப்ப பூமியில இருக்கிற மனுஷனிடத்துல இருக்கிற கிரியலோடு அடிப்படைப்பட்ட விசுவாசம் அல்ல, அது எல்லாம் தேவனால் உண்டான விசுவாசம். அந்த விசுவாசத்தை குறிச்சுதான் எபிரேயர் 11 பேசப்படுது. சோ அப்ப நாம எங்களோட மனக்கண்கள் திறக்கப்படாம, அல்லது கிருபையினால் சத்தியங்கள் உடைக்கப்படாம, ரைட்? நோவா என்ன செய்தார், அல்லது யாக்கோபு, ஆபிரகாம், யோசேப் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இவன் ஆபேல் என்ன செய்தான், அல்லது நோவா இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்பதை எங்களோட கண்கள் திறக்கப்படாம பழைய உடன்படிக்கையை வாக்கிக்க அது நமக்கு பிரயோஜனப்படையாது. ஆனா நீங்க பாக்கியவான்கள் அதை எப்படி பாக்குறீங்க பாருங்க. ஆண்டவர் எப்படி கூட கண்களை திறந்திருக்கிறார். ஆமே. சோ அதை குறிச்சு பார்ப்போம். 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல், என்னத்தினால? விசுவாசத்தினால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். ஒரு மனுஷன் நீங்க மேன்மையான பலியை செலுத்தணும்டா என்னத்தாலையா? விசுவாசத்தால. நம்முடைய கிரியினால செய்யறாது, விசுவாசத்தினால. அவன் காயின் என்ன செய்தான்? அவன் தன்னுடைய கிரியைதான். அவன் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி, ரைட், நிலத்தின்ல பயிரிட்டு அவன் கொண்டு போய் ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனா ஆபேல் காயினை விட மேன்மையான பலியை செலுத்தினான். இப்ப இதற்கு காரணம் என்னண்டா? விசுவாசம்.
ஆபேல், அப்ப அங்க விசுவாசத்தால ஆபேல் மேன்மையாக இருக்க காரணம் என்ன? இன்றைக்கு ஏன் நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன், ஏன் இயேசு கிறிஸ்து இல்ல ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறாரண்டா, நீங்க என்னவா இருக்கணும்? மேன்மையா இருக்கணும். அவருடைய வழியை தெரிஞ்சாதான் நீங்க மேன்மையா இருக்கலாம். ரைட்? 2 பேரும் தேவ சமூகத்துக்கு போனவர்கள் தான். காயினும் போனதுதான், ஆபேலும் போனது. அதிலும் விசேஷித்த காரியம் என்ன? 2 பேரும் சகோதரர்கள். இன்றைக்கு சகோதரங்களுக்குள்ளேயே நீங்க மேன்மையா இருக்க வேண்டும் என்று சொன்ன என்ன கிறிஸ்தவ சகோதரத்தை சொல்றேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். ஆனா சிலர் மேன்மையா இருக்கிறார். சிலருடைய வாழ்க்கைய இயேசுவே நடத்தி கொண்டு போறார். அவருடைய கிருபையே நடத்தி கொண்டு போஸ். அவருடைய தயவு அவன் போற இடமெல்லாம் போஸ். காரணம் அவன் அல்ல, அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய விசுவாசம். அந்த விசுவாசத்துக்குள்ள நாம கடந்து போறதுக்குத்தான் ஆவியானவர் நம்ம எல்லாரையும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அப்ப இங்க பாத்தீங்கன்னா ஆபேல் மேன்மையான பலியை காயினை விட செய்யறதுக்கு காரணம் என்ன? ஆனா நீங்க அங்க பாத்தீங்கன்னா ஆதியாமத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொல்றார் காயினுடையது. அப்ப ஆபேல் விசுவாசத்தால செய்தார். அப்ப இங்க என்னத்தை பேச, விசுவாசத்தினால் உண்டான நீதி. சுவிசேஷம் என்னத்தை பறசாட்டி கொண்டே இருக்குது, சொல்லிக்கொண்டே இருக்கண்டா, விசுவாசத்தினால் வருகிற நீதி. மத்தையில என்ன சொல்ற? என்னுடைய நீதியை தேடு, விசுவாசத்தினால் வருகிற நீதியை தேடு, விசுவாசத்தினால் வருகிற அவருடைய ராஜ்யத்தை தேடு. சோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்தது தேவ பிதாவினுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 3:16 அவர் உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார், தன்னுடைய ஒற்றே பேரான குமாரனும் பாராம் அவரை தந்தொருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆமீன். அப்ப ஆபேல் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவால் வந்த நீதியைத்தான் தேடினான். அதனாலதான் அவன் கொளுத்த ஆட்டை கொண்டு போனான். கொளுத்த ஆடு அந்த இடத்துல கொண்டு போனான். காயின் பயங்கரமா கஷ்டப்பட்டான். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப கிறிஸ்துவின் நீதியை அறிஞ்சு கஷ்டப்படுறது வேற. இப்ப நானெல்லாம் என்னால முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு பிரசங்கிக்க காரணம் என்ன? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவனுடைய நீதி. பவுல் கஷ்டப்பட்டு பிரசங்கிச்சார், தன் உயிரையே கொடுத்து. அவர் மட்டுமல்ல அப்போஸ்தலர். காரணம் என்ன? கிறிஸ்துவின் நீதி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த கிரியையில அல்லது இந்த விசுவாசத்தினால வருகிற கனியை குறிச்சு நான் யாரையும் குற்றப்படுத்தேன். அதுதான் செய்யணும், நீங்க செய்யணும். ஆனா காயினை போன்ற இன்றைக்கு எத்தனையோ பேர் கடவுளை தேடுகிறார்கள், காயினுடைய வழியில் தேடுகிறார்கள் என்பதை புதிய உடன்படிக்கையில சொல்லப்படுது. பாருங்க, ஆபேலும் தேடினான், காயினும் தேடினான். கடவுளை தேடாம அவர்கள் தங்கட பாட்டுக்கு போகல. காயினிட்ட அப்படி இருந்தது. என்ன, எல்லா மனுஷனிடத்திலையும் கடவுளை தேடுகிறது இருக்கிறது. ஆனா அவருடைய வழிய புரியல. அதான் சொல்றேனே, இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தாத வழி ஒன்றுமே அவருடைய வழி அல்ல. ஆமே. அப்ப இங்க காயின் என்ன செய்தான்? இயேசுவை மையப்படுத்தினான். என்னிடத்துல ஒன்றும் இல்லை, இயேசு இல்லைண்டா நான் நீதி அல்ல. சோ அப்ப காயின் என்ன செய்தான்? அடுத்த வசனம் பாருங்க, அதே வசனம். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்த அவன் மரித்து இன்னும் பேசுகிறான்.
விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியா. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க உண்மையாக கிறிஸ்துவின் நீதியில நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, அவருடைய ராஜ்யத்துல வாழ ஆரம்பிக்கிறீங்களோ, உண்மையான அவருடைய விசுவாசத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க, அந்த விசுவாசத்துல இளைப்பாரி நீங்க வாழ்றீங்களோ, உங்களுடைய மரணம் தேவனால மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். உலகத்துல எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவற்ற நேரத்துல நான் போவேன். அது கொமனா உலகம் சொல்ற வாக்கு. ஆனா அதுல கேரண்டி இருக்காஸ். இது ஒரு நற்செய்தியா நான் உங்களுக்கு சொல்றேன், நல்ல ஒரு நற்செய்தியா சொல்றேன். அதாவது தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டா அது மிகவும் ஒரு சமாதானமான ஒரு எடுத்துக்கொள்ளுதலாத்தான் இருக்கும். ஏன்னா தேவன் செய்தது எல்லாமே திறம்படத்தான் இருக்கும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஏனோக்கு இந்த மரணம் தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட எவ்வளவு பாக்கியமான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது எல்லாமே தேவனாலதான் நடக்குங்க. பிளைட்ல போய் விழுந்து சாகிறவனும் சரி, அல்லது ரோட்டில் ஆக்சிடென்ட் பண்றவனும் சரி. இப்ப எங்கட அப்பா ரோட்ல ஆக்சிடென்ட் பட்டு தான் மரிச்சார். ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன் தேவன் எடுத்துக்கொண்டவர் என்ன, எனக்கு அப்ப சத்தியம் தெரியாது. ஆனா எனக்கு இப்ப சத்தியம் தெரியுது. சோ அதனால நான் நம்புறேன், இயேசுவே இனிமேல் எங்கட குடும்பங்கள் எல்லாம் உம்மாலதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அப்பா தேவனால் எடுத்துக்கொள்ளப்படாட்டிக்கும் அவருடைய மரணம், ஆனா அவர்களுடைய ஆத்மா இயேசு கிறிஸ்துவால ரட்சிக்கப்பட்ட ஆத்மா பரலோகம் தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்முடைய சரீரத்தை அவர் சரியான முறையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற அறிவு உங்களுக்குள்ள இருக்கணும். வைராக்கியம் இருக்கக்கூடாது, அறிவு. இங்க பாருங்க, ஏனோக்கு எவ்வளவு அழகா இருக்கு. மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, அப்ப தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினா அவன் காணப்படாமல் போனான். அது அது அவன் காணப்படாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளப்படாட்டிக்கும் நம்ம ஒரு சமாதான முறையில கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார். ஆமென். யார? அவருடைய விசுவாசத்தை பெற்ற உங்களையும் என்னை. அடுத்த வசனம், விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்துல சேருகிறவன், அவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கணும். அவன் எல்லா விதமான பலனையும் இயேசு நமக்கு அளிக்கிறார். இதுக்குரிய காரியத்தை பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்து முடிச்சிட்டார். நம்முடைய விசுவாசம் இயேசுவை செய்ய பண்றதல்ல. நம்முடைய விசுவாசம் ஏற்கனவே இயேசு செய்ததை நம்புறதா நம்முடைய விசுவாசம். உலகத்தில் இருக்கிற மக்களுடைய விசுவாசம் தான் கடவுளே செய்ய பண்ணுகிற விசுவாசம். நம்முடைய விசுவாசம் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவால செய்து முடிச்சதை நம்பு. ஆமென். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாய் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செய்தானாம்? பேழையை உண்டு பண்ணினான். தன் குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கு 10 கட்டளை எடுத்து 10 கட்டளையும் நோவா நிறைவேற்றி இருந்தான்டா, அந்த காரியத்தை வெளிப்பட்டிருந்தான்டா, அது இன்று வரைக்கும் நோவா ரட்சிக்கப்பட்டிருக்கான்.
ஆண்டவர் சொல்லல உன்னையும் உண்ட குடும்பத்தையும் காக்குறதற்கு 10 லிஸ்ட கொடுக்கல. அல்லது இயேசு கிறிஸ்துவத்துல சீசர்கள் வந்து கேட்க தேவனுக்கேற்ற கிரியல் என்னன்னு கேட்க ஆண்டவர் லிஸ்ட கொடுக்கல. என்ன சொன்னார்? அவர் அனுப்பினவரை நீ விசுவாசி. அப்ப இங்க தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி வந்த உடனே நோவாவுக்கு என்ன நடந்தது? பேழைய உண்டு பண்ணினான். அந்த பேழை யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதிக்கு. பாருங்க, அந்த பேழைக்குள்ள இவர்கள் பிரவேசிச்ச உடனே சகல பாதுகாப்பும் சகல வழங்குதலும் ஆசீர்வாதங்களும் அந்த பேழைக்குள்ள இருந்தன. பேழையை சுற்றி ஜலப்பிரளயம், ஜனங்கள் மடிந்து மாண்டு கொண்டே இருந்தார்கள். ஜனங்களை சுற்றி ஆக்கின தீர்ப்பு நடந்துகொண்டே இருக்கின்றது. பேழைக்குள் இருந்த நோவாவும் நோவாவுடைய குடும்பங்களும் மிருக ஜீவன்களும் எல்லாமே பேழைக்குள் இளைப்பாறின. இன்றைக்குதான் நடக்குது தெரியுமா? ஆண்டவர் ஏன் இன்றைக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய நீதிக்கு அழைக்கிறார் தெரியுமா? ஏன் தன்னுடைய நீதியை தேட சொல்றார், ராஜ்யத்தை தேட சொல்றார் தெரியுமா? உலகத்துல எப்பேற்பட்ட ஆக்கிர தீர்ப்புகள் நடந்து கொண்டு இருந்தார், உலகத்துல நீங்க எப்பேற்பட்ட கொடூரமான செய்திகளை கேள்விப்பட்டுக் கொண்டிருந்தாலும் இதெல்லாம் உலகத்துல நடக்கிற காரியம். ஆனா கிறிஸ்துவின் நீதிக்க நமக்கு பாதுகாப்பு, ரட்சிப்பு, உணவு, உட, உறக்கம், நிம்மதி, சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் அத்தனையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற. விசுவாசம் இல்லாதால நாம பெற்றுக்கொள்ளலே ஒழிய அத்தனையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவானவர் வச்சிருக்கிறார். ஆமென். சிந்திச்சு பாருங்க, அந்த பேழைக்குள்ள என்ன குறைவு இருந்தது? ஒரு குறைய சொல்லுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட 370 நாட்கள் பேழைக்குள்ள நோவா இருக்கிற குடும்பம். ஒரு நாளாச்சும் நான் பேழையை விட்டு வெளியில போகணும், இங்க ஆசீர்வாதம் குறைஞ்சிட்டுது, சாப்பாடு குறைஞ்சிட்டுது, தண்ணி குறைஞ்சிட்டுது, நிம்மதி இல்லாம இருக்கு, கவலையா இருக்கு, 4 ஜனங்களை பார்க்க முடியாம இருக்கு, ஒருக்கா ஜன்னலையாவது திறந்து எட்டி பார்த்து, அதுக்காகத்தான் ஆண்டவர் ஜன்னலையும் மேல கட்ட சொன்னார், எட்டி பார்க்காதே. ஒரு நாளாச்சு நோவா வெளியில போகணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துச்சா? இல்ல. காரணம், பேழைக்குள்ள சகலதும் அங்கே இருந்தது. வெளியில போக வேண்டிய அவசியம் நோவாவுக்கு வந்ததே இல்லை. அப்ப நோவாவும் குடும்பம் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்தார்? பேழையை கொடுத்தார். நீங்க நினைக்க கூடாது நோவா தான் கட்டினண்டு, அது சுயநீதி அல்ல, தேவ நீதியைத்தான் இங்க வெளிப்படுத்துது. இன்றைக்கு ஜனங்களுக்கு எதுக்கு எச்சரிப்பு தேவை தெரியுமா? சுயநீதியை விட்டு அல்லது நன்மை தீமை என்கின்ற பிரமாணத்தை விட்டு நீ என்ன செய், வெளியில வந்து பயபக்தி உள்ளவனாகி கிறிஸ்துவின் நீதிக்குள் பிரவேசி, உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. பாருங்க, அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. ஆமென். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி அவன். நானும் நீங்களும் விசுவாசத்தினால் உண்டாகிற நீதிக்கு சுதந்திரவாளி. சுதந்திரவாளி என்றா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது அது நமக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய
இன்ஹெரிட்டன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும். ஆமென். ஆதாமூடாக வந்த இன்ஹெரிட்டன்ஸை விட்டு, அந்த ஆதாமூடாக வந்த பாவம், மரணம், ஆக்கினை தீர்ப்பு, இதெல்லாம் எங்களோட கூட வந்த, விரும்பியோ விரும்பாமலோ இதுதான் எங்களுக்கு பலன். பிசாசனுடைய பலன் தான் எங்களுக்குள்ள இருந்த. இன்னைக்கு எத்தனையோ மக்களுக்கு தெரியல. ஏன் நாங்க எவ்வளவு நல்லதை செய்தாலும், எவ்வளவு நல்லவனா இருக்க முயற்சித்தாலும் எங்களால முடியதும் இல்லை, எங்களால ஆசீர்வாதமா இருக்க முடியுதில்லை என்று யோசிக்கிறார்கள். ஆனா அவர்களுக்கு தெரியல, இது ஆதாமில் இருந்து வருகிற இன்ஹெரிட்டன்ஸ், அவரிடத்தில் இருந்து ஆதாமில் இருந்து வருகிற மரபு வழி என்பதை அநேகருக்கு புரியுதில்லை. அப்படி அவர்கள் இருக்கைக்கே பிசாசு வந்து சொல்லும், உன்னுடைய நீ நல்லது செய்தது போதாது என்று திரும்பவும் மனுஷன் எழும்ப முடியாதபடிக்கு பிசாசு அமர்த்தி கொண்டே இருக்கு. சோ அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு கிறிஸ்தவமும் இழுத்து கொண்டு போகலாம். நீங்க வாங்க பிரதர், நீங்க வாங்க சிஸ்டர், உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார், நீங்க வாங்க, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு நீங்க இப்படி வாழுங்க, அப்படி வாழுங்க, இப்படி செய்தா இயேசு நேசிப்பாருன்னு சொல்லி விசுவாசம் என்கின்ற தேவனுடைய நீதிய மனுஷனுக்குள்ள ஒருவரும் கொடுத்ததல்ல. ஒருவரும் சொன்னா தப்பா புரியாங்க, அநேகர் கொடுத்ததல்ல. ஆனா நானும் நீங்களும் தான் என்ன செய்யலாம்? தேவ நீதியை ஜனங்களுக்கு கொடுக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம். சுவிசேஷம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? விசுவாசம் இல்லாவிட்டால் எப்படி நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும்? எப்படி நாம கிறிஸ்துவனுடைய சுதந்திரவாளிகளாக மாற முடியும்? ஆனா இங்க நோவா அந்த காலத்திலேயே விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. நான் திரும்பவும் சொல்றேன், இயேசு இந்த நீதி உங்களோட வாழ்க்கையை நடத்த வழிகிட்டார். அந்த ஆசீர்வாதம் யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது வற்றாத நீரூற்று போன்று, அது சும்மா என்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆமீன். அது ஒரு அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நல்ல அருமையான ஆசீர்வாதம். ஆமீன். அவருடைய தயவு உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கு. அதுதான் அவருடைய சித்தம், அதான் அவருடைய சித்தம். அப்ப இந்த நோவா என்ன செய்தான்? நோவா பாருங்க, கணக்க வேண்டாம், நீங்க சிந்திங்க. ஜலப்பிரளயம் அவபக்தியான ஜனங்களை வாரி கொண்டு போயிட்டு, அப்ப அந்த அப்ப இங்க நோவா ரட்சிக்கப்பட்டான்டா, நோவா இங்க என்ன சொல்லப்படுது? விசுவாசத்தினால் உண்டான நீதிக்குத்தான் நோவா சுதந்திரவாளியானார். அப்ப விசுவாசத்தினால் உண்டான நீதியைத்தான் இயேசு காப்பாற்றிருக்கிறார் என்பதை இதிலிருந்து நீங்க எடுத்துக்கொள்றீங்க தானே? அப்ப ஜலப்பிரளயத்தில் அழிஞ்சதெல்லாம் யாரு? சுயநீதி மதத்தவர்கள், தங்களோட மாம்சத்தின் கிரியையினால நீதிமானாக நினைச்சவர்கள் எல்லாம் அழிஞ்சு போனார். சோ இது எல்லாத்தையும் நீங்க ஆழமா புரிஞ்சுறீங்க. என்னுடைய சுவிசேஷத்தை ஒரு நாளும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வெறுக்க மாட்டீங்க. ஒரு நாள். ஏன் நான் சொல்ற சுவிசேஷம் கிருபையின் சுவிசேஷம், தேவனுடைய சுவிசேஷம். நற்செய்தியை பிரசங்கியுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவார்கள். நற்செய்தியை பிரசங்கியுங்கள், அப்பொழுது மனம் திரும்புவார்கள். நோவா நற்செய்தியை பிரசங்கித்தான். அதனாலதான் நோவாவுக்கு 120 காலம் கொடுக்கப்பட்டது. அதன் அர்த்தம் என்ன? 120 கிருபையின் காலம், அதாவது ஆண்டவர் கிருபையாக வெயிட் பண்ணின காலம். நோவா நீதியை பிரசங்கித்தான் அக்காலத்தில். இன்னும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போஸ் என்னவா விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு.
ஆண்டவர் சுதந்திரமாத்தான் எல்லாத்தையும் கொடுக்கிறார் தெரியுமா? சுதந்திரம் சொன்னா அதுல இன்ஹெரிட்டன்ஸ். இயேசு கிறிஸ்துவால நாம இன்ஹெரிட்டன்ஸா சுதந்திரமாகத்தான் அல்லது உரிமையாக சொத்தாகத்தான் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமீன். அதுக்காகத்தான் நாம இயேசுவை நாம ஆராதிக்கிறோம். ஆமீன். இயேசு நீ நமக்காக செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி அவருடைய ஒரே மரணமும் ஒரே உயிர்த்தெழுதலும் நம்ம முழுமையாக ஆசீர்வச்சு முழுமையாக எங்களை ஆசீர்வச்சிருக்கு. நான் முழுமையாக்கப்பட்டுட்டோம். இதுதான் விசுவாசம். ஆனா எங்களை வாய் பேசுதில்லை. எத்தனை பேர் நீங்க காலையில் எழும்பி பேசுறீங்க? ஏன்னா இப்ப நாங்க எங்களோட டைம் கூட போதுருங்க மீடியாலதான் எங்கட முழு டைம் போஸ். என்ன கொடுத்து பிசாச மீடியாக்கா மடக்கி வச்சிருக்கு. ஒரு ரீல்ஸ பார்த்தா அடுத்ததும் அப்படியே உருட்ட சொல்லும். வாழ்க்கை ஃபுல்லாவே ரீல்ஸ் எல்லாம் போய்கொண்டே இருக்கு. சோ நம்ம இப்படி என்ன பைபிள் எனக்கு அந்த சுவிசேஷத்தை படிக்கிறேன்டா, ஆண்டவர்கிட்ட பைபிளை படிக்கிறேன்டா ஒரு தனி வந்த கலை. அது எனக்கு கிடைச்சது. அது ஆண்டவர்கிட்ட கிருபை. அப்படி இருந்தும் நாம ரீல்ஸுக்குள்ளேயும் பேஸ்புக்லயும் யூடியூப்லயும் வேற இதுலயும் பாக்குறோம்னு சொன்னா இன்னைக்கு மற்ற ஜனங்களை எப்படி இன்னைக்கு மீடியாஸ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியுமா? இப்ப மீடியாஸ் பாக்குறது தப்பல்ல. ஆனால் நமக்கு சுவிசேஷத்தை கேட்க முடியாது அல்லது அறிய முடியாது. அப்ப சுவிசேஷத்தை நாம அறியலேண்டா ரட்சிப்பு இல்லை. ஏண்டா பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 1 என்ன சொல்லுது? சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், ஏனெனில் முன்பு கிரேக்கருக்கும் ஜூதருக்கும் பின்பு கிரேக்கருக்கும் விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன், the power of God. ஆண்டவற்ற வல்லம் எங்க இருக்குண்டா? சுவிசேஷத்துல. சோ அதனாலதான் நான் சொல்றேன், எங்களோட நேரத்தை நற்செய்திக்கு ஒப்பு கொடுப்போம். அவன் நற்செய்தியை கேட்கிறது, அவன் பைபிளை வாசிக்கிறது. இப்ப நான் சொன்ன அதிகாரங்களை எடுத்து பரிசுத்தாவினுடைய உதவியோட அல்லது நான் சொன்ன சில காரியங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்கொண்டு வேதத்தை வாசிங்க, அவரோட உரையாடுங்க. ஆமீன். ஏன்னா ஆண்டவற்ற அன்பை புரிஞ்சா நமக்கு பைத்தியமே வராது தெரியுமா? டிப்ரெஷனே வராது. அவ்வளவுக்கு அவருடைய அன்பில சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு. பாருங்க, இதெல்லாம் வாசிக்க எவ்வளவு ஆசையா இருக்கு. ஆபிரகாம் விசுவாசத்தின் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போற. பாருங்க, விசுவாசம், கிருபை, சுதந்திரம். ரைட்? இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஆமீன், நாம என்னத்தை விசுவாசிக்கிறோம்? ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர் உண்மை உள்ளவர், அவ்வளவுதான். சோ அவர் உண்மை உள்ளவர். இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைவேற்றி இருக்கிறார். சோ நம்முடைய வியாதிகளை எல்லாம் நீக்குவேன், சகல பாவத்திலிருந்து நம்ம ரட்சிப்பேன், நமக்கு இவர்களுக்கு ஒரு சுதந்திரமான தேசத்தை கொடுப்பார் என்று சொன்னவர் நித்திய ஜீவனை நமக்கு இப்ப என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம அதுக்குள்ள பிரவேசிச்சிட்டோம். ஆமென். இதுக்குத்தான் விசுவாசம். நம்முடைய கிரியையினால பெறதல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய கிரியையினால பெற்ற நாம விசுவாசிச்சு நாம என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்றோம். பாருங்க 11வது வசனம், பாருங்க 10வது வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாம், நோ நோ நோ, தேவன் நீங்களே உங்களோட கையால கட்டி,
நீங்க போட்ட அஸ்திவாரம், நீங்க செய்யற அதுக்குள்ள நான் வாசம் பண்ணணும் காத்திருந்தான் நான் விசுவாசம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு நம்ம இயேசு கட்டின, இயேசு செய்து முடிச்ச ஆசீர்வாதத்துக்கு வாழ விரும்புறீங்க? பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து. பாருங்க, இவளுக்கு அந்த உண்மை வந்த உடனே, அதாவது அந்த விசுவாசத்தினாலே சாரா, பாருங்க, ஆபிரகாம் சாரால் எப்பவோ வாக்குத்தத்தத்தை பெற்றும் கூட அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. தாங்களே ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆகார் அங்க இருந்த ஒரு வேலைக்காரி அடிமை பெண்ணுக்கு அவளே சொல்லி, ஆபிரகாம நீர் இவளூடாக ஒரு பிள்ளையை பெறும், இப்படி கடவுளை விட்டு எவ்வளவோ விழுந்தவர்கள், தங்களோட மாம்சத்துல முடிவெடுத்து வாழ்ந்தவர்கள். எவ்வளவு வருஷங்கள் கழிச்சும் அவர்கள் வாழ்க்கையில என்னத்தைத்தான் செய்திருந்தாலும் அவர்களுக்கு என்ன இருந்தது? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சிலவேளை நீங்க உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் நடந்திருக்கலாம், அல்லது பின்மாற்றமா இருந்திருக்கலாம், அல்லது விசுவாசம் குறைவா இருந்திருக்கலாம். ஆனா சாராளுக்கும் அப்படி இருந்தது. அவர்கள் எல்லாமே ஏதோ எங்களை விட வித்தியாசமான மனிதர்கள் அல்ல. அவர்களை முறிச்சு A to Z எல்லாம் எழுத முடியாது. பைபிள் எங்களை பற்றி எழுதல. பைபிள் எழுதுறேன்னு சொன்னா இடம் காணாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி தான் எழுதியிருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல சாராள் என்ன செய்தால், ஆபிரகாம் என்ன செய்தார்கள்? எல்லாத்தையும் செய்து பார்த்தார்கள், ஒன்றும் சரி வரையில. பிறகு ஒரு முடிவுக்கு வந்தார்கள், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அட்லீஸ்ட் நீங்கள் இப்பவாவது ஒரு முடிவுக்கு வாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதற்கு பிறகுதான் பைபிள் சொல்லுது, கற்பந்தரிக்க பலனடைந்தால். ஆமென். நாம் இதன்றதுக்கு பலன் அடையும். சும்மா ஆண்டவர் ஒருவரை இழுத்து கொண்டு போயலாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நீங்க என்ன வழி கிடைக்கி உங்களை அறியாம ஒரு பலன் உண்டா? நான் இதை செய்து முடிக்கணும். இது ஒன்றுமே இல்லை. செத்த படம் மாதிரி இன்றைக்கு சிலற்ற வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும். பாருங்க, இன்னைக்கு நம்மை அறியாமலே சில காரியங்கள் ஒரு நாட்டம் பெறும். ஓ, நான் இந்த பிசினஸுக்கு இறங்கணும், ஒரு பலன் அடைவாங்க. இது கர்த்தரால வருகிற பலன். நீங்க ஆண்டவரை நம்பிக்க சரியான முறையில் அவர் நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பலனிலே அல்ல, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கிரியல் அல்ல, இல்ல நம்முடைய நம்பிக்கை நம்மிடத்துல என்ன இருக்கு இல்லையன்ற அல்ல. நம்முடைய நம்பிக்கை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், தேவன் நமக்கு உண்மையுள்ளவர். அதுக்கு பிறகு கற்பந்தரிக்க பலனடைந்தால், வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றார். ஆமென். இன்னொரு காரியத்தை படிப்போமா? 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அந்த காரணத்தை பார்ப்போம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. ஆண்டவர் சொல்லிட்டார், ஈசாக்கினிடத்துலதான்டா உன் சந்ததி விளங்க போஸ். ஏற்கனவே சொல்லிட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? பிறகு மனம் மாறுவாரோ? இல்ல ஈசாக்கில
ஏசாவிடத்துல அந்த சந்ததி விளங்கு போட்டு நான் நீ மாத்த போறேன்னு சொன்னார் ஈசாக்கு. ஏசா ரைட், 2 பிள்ளைகள் ரைட். ஆனா ஈசாக்கு இடத்துலதான் உன் சந்ததி விளங்கும்னு சொல்லிட்டேன். ஏன்? ஆண்டவருடைய சந்ததி ஆண்டவரால தான் தெரிவு செய்யப்படணும், அவரால் தான் ஆசீர்வதிக்கப்படணும், அவர் தான் சகலத்தையும் ஆரம்பிக்கணும். எல்லாம் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி தான் அவருடைய வழி. சோ அப்ப அதனாலதான் அவர் சொல்றார் ஈசாக்கினிடத்தில உன் சந்ததி விளங்கும் என்று. அவர் தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படியாகத்தான் அவர் ஏசாவை வெறுத்து ஈசாவை நேசிச்சார். அப்ப இது ஏற்கனவே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது, ஈசாக்கினிடத்தில தான் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லிட்டார். அது ஆபிரகாமுடைய இருதயத்துல எப்பவும் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா அவனுடைய மனசுல அது எடுபடவே இல்லை. அதனால அதுக்கு பிறகு ஆண்டவர் வந்து என்ன செய்திருக்கிறார்? தம்பி, அது ஆபிரகாமே, உன் ஒரே போறான ஈசாக்க எனக்காக பலியிடண்டார். என்னத்தை ஆண்டவர் சொல்லியும் அவனுக்கு என்ன மனசுல பதிஞ்சொண்டே இருந்த தெரியுமா? பேசிக்கொண்டே இருந்த தெரியுமா? ஈசாக்கினிடத்துல உன் சந்ததி விளங்கும். உங்களோட மனசுல என்ன ஓடிக்கொண்டிருக்கணும் தெரியுமா? என்னூடாக சந்ததி விளங்கும். காரணம் என்ன? நான் அல்ல, இயேசு. இயேசுடாக என் சந்ததி விளங்கும். இயேசுடாக என் சந்ததி விளங்கும். இயேசுடாக நான் என் பிள்ளைகள் சந்ததி விளங்கும். சொல்லிக்கொண்டே இருங்க. சில பேர் நீங்க நினைக்க கூடாது, இது ஒரு ஒரு ப்ரோசஸ் மாதிரி இருக்க, சொல்லிக்கொண்டே இருங்க. ஏனென்றா நாங்க அப்படி ஒரு பலவீனமா நாம வாழ்ந்துட்டோம், பலவீனமான உலகத்துல இருக்கிறோம். அதனாலதான் நாம் அடிக்கடி சொல்றோமே எளிய, இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்றதாலாம் செய்ய போறதல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிட்டார், எங்கட பலவீனத்தை போக்காட்டத்துக்காக காலையில நித்தமும் சொல்லுங்க. இதுதான் உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும். நான் அடிக்கடி சொல்றது போல எங்கட ஜெபத்தை கேட்டு கேட்டு கேட்டுதான் ஆண்டவர் செய்ய போறது இல்ல. ஆண்டவர் ஏற்கனவே செய்துட்டார். நாம செய்ய வேண்டிய அறிக்கை நமக்காக, நம்முடைய பலவீனம் உடைக்கப்படுறதுக்கு, நம்முடைய பலவீனம் எங்களை விட்டு போகட்டும் வழியில். ஏன்னா நாங்க உண்மை சத்தியத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தையில வாழ்ற மக்கள், விசுவாசிகள். அப்ப இங்க ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? ஆண்டவர் சொன்னது துணிச்சு கொண்டே இருந்தது, அவனுடைய இருதயத்தில் இருந்தது. ஆண்டவர் சொன்னவர்தான் ஈசாக்கின் இடத்திலேடா உன்ற சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டதால பாருங்க அடுத்த வசனம், இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப, ஈசாக்கை மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவர் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். தேவன் ஒன்று சொல்லிட்டாருன்னா, நீங்க மரிச்சாலும் பிழைப்பீங்க. ஆமே. உங்களோட காரியம் எது மரிச்சிருந்தாலும் ஆண்டவர் அதுக்குரிய உயிர்ப்பிப்ப சிலுவையிலே ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார். அப்ப நீங்க தான் அந்த உருமாற்றத்தை நீங்க தான் கொன்றோம். போன கிழமை சொன்னேனே, எபேசியர் எல்லா நாமத்துக்கும் மேலாக, பூமியில இருக்கிற எல்லா நாமத்துக்கும் மேலாக, பூமியில அது எந்த நாமமா இருக்கலாம், எல்லா நாமத்துக்கும் மேலா நேம்ஸ் என்றுதான் இருக்கு, பெயர்கள், நேம்ஸ். நாம கொண்டோம்னா நாங்க தெரியுதானே, எங்களோட கிறிஸ்தவர்களுக்கு சில புறம்பான பாசைகள் இருக்கு. இத வெளியாக்கள் கேட்டா எங்களை சில பேர் இது என்ன பாச பேசுறாங்க, அல்லேலியா நாமம், அவர் கடந்து வருவாராக, அவர் அப்படின்னு சொல்லி நாம ஒரு வித்தியாசமான மொழிகளை பாவிச்சோம். நாமம் என்கிறது பெயர்கள். அப்ப பூமியில இருக்கிற எல்லா பெயர்களுக்கும் மேலாக இயேசு என்கின்ற பெயரைத்தான் உயர்த்தப்பட்டிருக்க. அது மட்டுமல்ல, நம்மையும் அவரோட உட்கார வச்சு எல்லா பெயர்களும் எங்கட காலுக்கு கீழே. அதுக்காக மனுஷனுடைய பெயரை நான் சொல்லல,
நீங்க அதுக்காக சுதந்தனே நீங்க எங்களுக்கு கீழே வச்சு கால மீச்சு விட்டுறாங்க. மனுஷனுடைய பேரை சொல்லல, உலகத்துல சொல்லப்பட்ட பெயர்கள், வியாதிகள் எல்லாம் ஒரு பேர். இதெல்லாம் பைபிள்ல இல்லாத வியாதிகள் இப்ப சூட்டப்பட்டிருக்கு. கேன்சர் பைபிள்ல இல்லவே இல்லை. ஆனா கேன்சர் என்ற ஒரு பெயர் இப்ப உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இது பிசாசினால் உண்டாக்கப்பட்டது. இப்படியாக எந்த பெயர்களும் எந்த நாமமும் எங்கட காலுக்கு கீழே என்றுதான் பைபிள் சொல்லப்படுது. என உங்களையும் பிதாவுடைய வலது பாரசத்துல உட்கார செய்தபடியா எங்களை ஆளுகை உள்ளவர்களாக மாற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. சோ அதனால அந்த அதிகாரத்தை நீங்க புரிந்தவர்களாக நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சகல நாமத்தையும் சகல பேர்களையும், உலகத்தில் இருக்கிற சகல பேர்களையும், சாத்தானால் உருவாக்கப்பட்ட சகல காரியங்களையும் நீங்க என்ன செய்யலாம்? அவித்து போடலாம், மேற்கொள்ளலாம், இடித்து போடலாம், அல்லது நசுக்கி போடலாம். ஆமென். இதெல்லாமே உங்களோட சிந்தையில உருவாகிற இந்த உருவாக்கம். பாருங்க, ஆபிரகாம் அவனுக்கு விளங்கிட்டது, ஈசாக்கு இடத்துல என் சந்ததி விளங்கும். சோ அப்ப ஈசாக்க நான் பலியிட்டாலும் கூட ஆண்டவர் சந்ததி எழுப்புவார் என்கின்ற தேவனுடைய வாக்கு தத்துவத்துலதான் அவருடைய நம்பிக்கை இருந்தது. சோ அதனால பைபிள் சொல்லுது, மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆமென். சோ அப்ப என்ன? விசுவாசம். ஆமென். சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம் தான் சகலது. சோ இந்த விசுவாசம் தேவனால் கொடுக்கப்படுற விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சொல்லப்படுது. அப்ப தேவனை தேடுகிறது இந்த வழி என்ன? எப்படி தேவனை தேடுகிறோம்? உலகத்துல எல்லாரும் கிறிஸ்துவை தேடுகிற மாதிரி அல்லது கடவுளை தேடுகிற மாதிரி நாம தேடுகிறோமா, அல்லது ஆண்டவர் விரும்புகிற பிரகாரமா? முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. சோ அப்ப தேவனை தேடுகிறது என்பது நம்முடைய கிரியைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறது அல்ல. தேவனை தேடுகிறது என்பது நம்முடைய இருதயத்தில இருந்து ஆரம்பிக்கிறது. இருதயத்தினால நாம் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுகிறோம். அவருடைய ராஜ்யம் எங்களுக்கு நீதியை தரும். ஆமென். சோ இதுதான் தேவனை தேடுகிறது. சோ அவருடைய ராஜ்யம் எங்களுக்கு சுகத்தை தரும், பலத்தை தரும், ஆரோக்கியத்தை தரும். ஆமென். சோ இதெல்லாம் விசுவாசத்தினால் நடக்கிறது. ஆமென். சோ விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் இயேசு கிறிஸ்து. சோ இதெல்லாம் அங்கிருந்துதான் வருது. பிரசங்கிக்கிறோம் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்ப நற்செய்தி ஊடாக, நற்செய்தியோட ஒட்டப்பட்டிருக்கிற விசுவாசம் நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகிறது. அத பரிசுத்த ஆவியானவர் தண்ணி ஊற்றி 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 நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்வார்? அவருடைய பலன்களை அனுபவிக்க பண்ணுவார். ஆமென். சோ நீங்க ஆரம்பத்தில இருந்து இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. ஆமென். இயேசுவை நேசிங்க. ஏன் நீங்க நேசிக்கணும்? அவர் உங்களை நேசிக்கிறதுக்காக இயேசுவை நேசிக்கிறீர். அவர் ஏற்கனவே உங்களை நேசிச்சு, ஏற்கனவே உங்களுக்காக யாவையும் அவர் சிலுவையில செய்து முடிச்சார். ஆமென். ஏற்கனவே அவர் உங்களை வாக்குத்தத்தங்களை உங்களுக்குள்ள நிறைவேற்றி இருக்கிறார். ஏற்கனவே உங்களோட நோய்களை எல்லாம் சிலுவையில சுகப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே உங்களோட வாயை அவர் நன்மையால திருப்தி ஆக்கி இருக்கிறார். ஏற்கனவே. ஆனா நாம எப்பவும்
தீமைகளையும் எங்களோட வாழ்க்கையில வருகிற தோல்விகளையும் தான் திரும்ப 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 பேசிக்கொண்டே யோசிச்சு கொண்டே பயந்து கொண்டே இருக்கிறபடிய நாங்க பின்னானவைகளை விட்டு முன்னானவைகளை அல்லது மேலானவைகளை நாடி எங்களுக்கு போகிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லாம இருக்கிறது. எங்களுக்கு விசுவாச நம்பிக்கை இல்லாம இருக்கிறது. திரும்ப நாங்க பின்னானவைகளையே பார்க்கிறோம், விழுந்ததையே பார்க்கிறோம், எங்களோட நோக்களையே பார்க்கிறோம், எங்களோட பலவீனத்தையே பார்க்கிறோம், எங்களோட பிரச்சனைகளையே பார்க்கிறோம். அதனாலதான் நாம மேல போறமையோடைய இல்லையொழிய விசுவாசத்தினால மேலானவைகளை நாம பார்க்கல. ஆண்டவர் சொன்னார், மேலானவைகளை நாடுங்கள், உங்களுக்காக நான் செய்து முடிச்ச மேலானவைகளை நாடுங்கள். நீங்கள் பிதாவின் வலது பாரசத்தில் உட்காரு, மேலானவைகளை நாடுங்கள். மிச்ச எல்லா நாமங்களும் உங்களுக்கு கீழாக இருக்கிறது. நீங்கள் உலகத்தினால் உண்டானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் என்ற அந்த மனப்பான்மை, அந்த சிந்தனை உங்களோட வாழ்க்கையில என்ன செய்யணும்? கடந்து வரணும். ஆமென். சோ இதுதான் ஆண்டவர் நம்மளத்தை எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப ஈசாக் ஆபிரகாமுக்கு என்ன இருந்தது? ஆபிரகாம் என்ன யோசிச்சான்? எஸ், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், ஈசாக்குலதான் உன் சந்ததி விளங்க வேண்டும். அதே ஈசாக்க பலியிட சொல்றாருண்டா இதுக்கு பின்னால ஒரு பெரிய காரியமே இருக்கு என்பதை ஆபிரகாம் புரிஞ்சு கொண்டார். இவைகளெல்லாம் இவை எல்லாமே யாருக்காக சொல்லப்பட்டதா? நமக்கா? ஆமென். பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிச்சது கொடுத்து பைபிள் சொல்லுது நமக்காகத்தான். நமக்கு வாக்குத்தத்தங்கள் ஏற்கனவே பண்ணப்பட்டாச்சு. நீங்க பிறக்கிறதுக்கு முதலே ஏசாயா தத்திற்கு அடுத்து வாசிப்போம். ஏசாயா 55. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். 3வது வசனம். 1வது வசனம் சொல்லுது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் நேரத்தையும் செலவழிக்கிறோம். இன்னைக்கு அநேகர் அப்பம் இல்லாத தேவ வார்த்தைக்கு பணத்தையும் நேரங்களையும், திருப்தி செய்யாத ஒரு பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாயிருக்கும். இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், ஏன் நாம கிருபையின் சுவிசேஷத்தை மட்டுமே பிரசங்கிக்கிறோம், என்ன நற்செய்தியை பிரசங்கிறோம், என்ன நலமானதை மக்கள் சாப்பிடலாம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாகி அதுல இருந்து வந்த சாற்றை, அதுல இருந்து வந்த ஆசீர்வாதத்தை, நலமானதைத்தான் நாம சாப்பிடுவோம். அதான் பழைய உடன்படிக்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு பலியையும் செய்ய சொல்லிட்டு அந்த பலியிடப்பட்ட ஆட்டையோ பலியிடப்பட்ட கிடாரியையோ அவர் சும்மா விடையில அது எல்லா பகுதியையும் ஜனங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். இவன் கொழுப்பை கொடுத்து அவர்கள் சாப்பிட்டார்.
இன்றைக்கு கொழுப்பு சாப்பிட்டா பிரச்சனை ஆயிட்டு. அங்க கொழுமையா நாடு கொழுமை, அந்த கொழுப்பு கொழுமை பரிபூர்ண ஆசீர்வாதத்து கிடையாது. அப்ப அவர் என்ன செய்யறார்? பலியிடப்பட்ட அந்த ஆடு கடாக்கள் அதனுடைய இறைச்சிகள் பாகம் பாகமாக அவர்கள் புசித்தார். இன்னைக்கு இயேசு நம்மளுக்காக அடிக்கப்பட்டு நமக்காக அவர் ரத்தம் சிந்தின வழியால நாம ஆசீர்வாதத்தை புசிக்கிறோம். அதான் சொன்ன, என்னுடைய சரீரத்தை நீங்க உட்கொள்ளாவிட்டா, என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணாவிட்டால் உங்களுக்கு பங்கு இல்லை, ஜீவன் இல்லை என்ற. சோ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அவரை தேடுகிற விதமா தேடையில, அவர்கள் தங்களுடைய மாம்சத்தினால எதையெல்லாம் செய்து நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்களே ஒழிய, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக பலியிடப்பட்டு அதன் மூலமாய் தந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பணமுமின்றி விலையுமின்றி கிரியையின்றி ஒன்றும் இல்லாம அவர்களால புசிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் பிசாசு இன்றைக்கு என்ன பிழையான உபதேசங்கள். அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் தீர்த்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். எத்தனை பேர் நாம கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கு? நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா நாம செழிப்பா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவால வந்த செழிப்பு நமக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவால செழிப்புண்டா என்ன? தனிய பணம் இல்ல, செழிப்புன்றது சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் சேர்ந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் என்னவா? உடலுக்கெல்லாம் ஜீவன், ஆரோக்கியம். அப்படித்தான் சொல்றது, உடலுக்கெல்லாம். நீதிமொழி எப்படி சொல்லுது? நீதிமொழி ஒரு வாசிப்போம் போறோங்க. நீதிமொழி 4, உடலுக்கெல்லாம், உங்களோட பல்லுக்கு, உங்களோட மூக்குக்கு, உங்களோட நரம்புலையோட ஒரு ஊனம், உடலுக்கெல்லாம் என்றா சகல உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இப்ப நாம திரும்ப 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 இவைகளை சிந்திச்சு திரும்ப திரும்ப நாம் அறிக்கை இடைக்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்கனவே செய்து முடிச்சாலும் நம்முடைய பலவீனம் நீங்கி போகும். அதுக்காகத்தான் நாம் இதை அறிக்கிறோம். நாம் அறிக்கையிட்டா அப்புறம்தான் இயேசு செய்வார் அல்ல, இயேசு ஏற்கனவே செய்துட்டார். நாம திரும்ப திரும்ப அதை நிதானிக்கிறதும் நமக்குள்ளேயே மெருகூட்டி கொண்டே இருக்கிறதும் திரும்ப 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 அறிக்கையிட்டு கொண்டு ஜெபம் பண்றதும் நமக்குள்ள நம்முடைய பலவீனம் நீங்கிய. எப்படி சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலன் அடைஞ்சார். அதுக்கு ஒரு பலன் வேணுமே. அத்தனை வயசுலையும் எஸ் என்னால புள்ள புற முடியும் என்ற ஒரு பலன் அவளுக்கு வேணுமே. அந்த பலனை கொடுத்தது யாரு? இயேசு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இன்றைக்கு நமக்குள்ள பலன் வருது இல்லையே. சில காரியங்கள் நமக்கு செய்யணுமே, ஆனா பலன் வருது இல்லையே. நான் பிள்ளை பிறத இங்க பேசல, இது நம்ம வேற கொமனாவே சில சப்ஜெக்ட் நமக்குள்ள இல்ல. ஒரு பிள்ளைகள், உங்களோட பிள்ளைகள் ஒரு பலன் வேணுமே. ஓ, இது என்னால செய்ய முடியும், இது என்னால படிக்க முடியும், இது என்னால என்று ஆண்டவர் நமக்குள்ள அந்த பலனை கொடுத்தாருன்னு சொன்னா இதெல்லாம் அவருடைய கிருபை, தயவு. அதுக்குத்தான் நாங்க விரும்பணும். ஆமென். 22 என் மகனே, 22 வாசிக்கிறேன். என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கோ. அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், அவர்கள் உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியமுமா. ஆமென். சோ அப்ப நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்னத்தை கொண்டது? அவருடைய வசனம். நாங்க என்னத்தை உண்றோம், என்னத்தை தவிக்கிறோம் என்றதுனால உடலுக்கு ஆரோக்கியம் பெறுன்றது உலகத்தினுடைய வழி. ரைட்? அதிலையும் நன்மை இருக்கு, நான் இல்லையென்று சொல்லல. ஆனா இங்க ஆண்டவர்ட்ட வசனம் சொல்லுது, உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் அவருடைய வசனத்தில் இருக்கு. அதை இருதயத்துக்குள்ள காத்துக்கோ. ஆமென். நம்முடைய இருதயத்துக்குள்ள நாம் என்ன செய்யணும்? அவருடைய வசனத்தை காத்துக்கொள்ளணும். திரும்பி நாங்க என்ன செய்வோம்? ஏசாயா பார்க்கிறோம். உங்கள் செவியை சாய்த்து, 3வது வசனம், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆமென். என்னவாம்? நித்திய உடன்படிக்கை. சோ ஆகவே நீங்க, நான் முடிக்கிறேன், நீங்க நித்திய உடன்படிக்கை பெற்றிருக்கிறீங்க. என்னென்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பண்ணப்பட்டதோ, ஏண்டா இயேசு நமக்கு கடவுள் என்றா அவருக்கு பேர் என்னவாம்? பரிசுத்தர். பரிசுத்தர் என்றால் அர்த்தம் என்ன? முழுமை. ரைட்? சோ அப்ப முழுமையான ஒரு ஆசீர்வாதம், உங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக இருக்கத்தக்கதாகத்தான் இயேசு சிலுவையில மரித்தார், பின்னர் உயிர் தெழுந்தார். விசுவாசிக்கிற நானும் நீங்களும் அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட உயிர் தெழுந்திருக்கிறோம். சோ இயேசுவை மரித்தோடு உயிர்ப்பெழுந்தவர் நமக்குள்ளே இருந்தா சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் என்ன செய்வாராம்? உயிர்ப்பிப்பார். எப்படி ஆபிரகாமும் சாராளும் தங்களோட வாழ்க்கையில எவ்வளவு பின்மாற்றத்துல போயும் கூட ஆகாருக்கு ஊடாக பிள்ளையை பெற்றும் கூட அதன் ஊடாக எத்தனையோ பிரச்சனைகள் வந்தும் கூட ஒரு கட்டத்துல அவர்கள் மனம் திரும்பி வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தின் ஊடாகத்தான் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிரிய செய்யும் என்று நம்ப வழிகிட்ட பிறகு ஈசாக்கு பிறந்து அந்த ஈசாக்கு இடத்துல அவருடைய சந்ததி விளங்கும் என்றா எத்தனை பேர் நீங்க இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய வாக்குத்தத்தத்தையும் சிலுவையில செய்து முடிச்சதை நீங்க நம்பி நீங்க உங்களுடைய விசுவாசத்துல நீங்க இளைப்பாற போறீங்க. விசுவாசத்துல இளைப்பாடுறது என்பது இயேசு செய்து முடிச்சதுல நீங்க இளைப்பாடுறது. அது இளைப்பாடுறது என்று சொன்னா நீங்க ஏற்கனவே செய்ததுக்காக கிரியை நடப்பிக்க தேவையில்லை, மாறாக உங்களோட வாயில இருந்து நித்தமும் பேசப்படட்டும். அறிக்கை செய்யுங்க. நீங்க அறிக்கை செய்யறதால இயேசு செய்யல, உங்களோட பலவீனம் நீங்கட்டும். ஆமென். உங்களோட பலவீனம் நீங்கட்டும். உங்களுக்குள்ள ஒரு ஃபயர், உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரியட்டும். அக்கினின்னு சொன்னா சில சபைகள் இருக்கிற அக்கினியை குறிச்சு நான் பேசல. நமக்குள்ள ஒரு பலன், நமக்குள்ள ஒரு தைரியம், நமக்குள்ள ஒரு நம்பிக்கை, நமக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் உண்டாகட்டும். ஆமென். சோ இப்படித்தான் நீங்க தேவனை தேடலாம். இப்படித்தான் நீங்க தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கலாம். விசுவாசிக்கிறவன், அவரை தேடுகிறவன், அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சோ இயேசு கிறிஸ்துவால வந்த பலனை நமக்கு அளிக்கிறவர் என்று நம்பணும். சோ அப்படி நம்பினவன் தன்னுடைய மாம்சத்தின் கிரியினால கடவுளை தேட மாட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள இளைப்பாரி விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று சொல்லி நித்தமும் பேசிக்கொண்டே இருப்பான். ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். மற்றவர்கள் தேடுகிற விதாரமாக நாங்கள் உங்களை தேடல. மனுஷன் பணத்தின் ஊடாக கடவுளை தேடுவான், அல்லது
தான் செய்யற நல்லது தீயது ஊடாக கடவுளை தேடுவான். அல்லது தான் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டு கடவுளை தேடுவான். அல்லது தான் சரியா கசப்படுறேன் ஆண்டவரே நான் உங்களை தேடுகிறேன் என்று சொல்லுவான். அவர் ஒரு முகசுதி பார்த்து நமக்கு உதவி செய்வார் என்று அந்த ஒரு அடிப்படையில கடவுளை தேடுவான். அல்லது சில பேர் தங்களுடைய எல்லா பலத்தையும் கொடுத்து கடவுளை தேடுவார், மாம்சத்தின் பலத்தை. பணம் நேரங்களை கொடுத்து கடவுளை தேடுவார். ஆனா பைபிள் சொல்லுது, முதலாவது நீங்க தன்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய விசுவாசம் அவருடைய நீதி நமக்கு வந்த பிறகு, அந்த நீதி நம்ம பிள்ளைக்குள்ள வச்சு ஆசீர்வதிச்ச பிறகு, தேவனுடைய நீதியால வழிநடத்தப்படுற நீங்க அவருடைய நீதியினால நீதியை தேடுவீங்க, அவருடைய நீதியினால விசுவாசத்துக்குள்ள நடப்பீங்க. அப்பொழுது நீங்க நன்மைகளை செய்வீங்க. அது தேவனுடைய கனியாக உங்களுக்குள்ள இருந்து அது கிரியை செய்யும். ஆமென். நமக்கு கிருபையைத்தாரர், கிருபை ஊடாக இன்னும் கிருபையை அளிக்கிறார், விசுவாசத்தை வளர்க்கிறார். கிருபையை தந்து நம்ம கிரியை செய்யறார். அந்த கிருபைக்காகவே நாம திருப்பி அவருடைய பலனை பெறுகிறோம். இதெல்லாமே அவருடைய சித்தம், சகலதும் சகலாலம் அவர் மூலமா அவருக்கு நடக்கிறது. ஆகவே இயேசுவுக்கு நாம நன்றி செலுத்தி கம்யூனிக்குள்ள கடந்து போவோமா? நன்றி இயேசுவே. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இது உங்களுக்காக பிக்கப்படுகிற எங்களுக்காக பித்த உங்களுடைய சரீரம். ஆமென். எங்களுக்காக பிக்கப்பட்ட அவருடைய சரீரம். அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்றுதான் சொல்லப்படுது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மை பூரணப்படுத்தியிருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் இப்ப பிதாவின் வலது பார்சத்தை உட்கார்றார். இனி போய் எழுந்து ஒரு கிரியை செய்கிறேன், இனி போய் உங்களை போய் சுகப்படுத்துறேன். அவர் ஏற்கனவே சங்கீதம் 103 சொல்லப்பட்டதன்படி நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கிட்டார். நம்முடைய சகல விதமான பாவமும் சகல விதமான நோய்களும் சகல விதமான அக்கிரமும் இயேசு கிறிஸ்து மேல் போடப்பட்டாச்சு. ஆமென். நமக்கு சில வேளை சுகம் உடனே கிடைக்காது. சில வேளை சிலருக்கு உடனே கிடைக்கும், சிலருக்கு தாமதிக்கும். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, காலம் தாமதிச்சது. ஆனா அவர்கள் கற்பம் தரிக்க பலனடைந்தார்கள். அதே போல நீங்க தெய்வீக சுகத்தை பெறறதுக்கு நீங்க பலன் அடைவீங்க. இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். ரைட்? எஸ், இயேசு சிலுவையில சுமந்துட்டு. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? கற்பம் தரிக்கும். பின்னர் அது உங்களுக்கு பலன் அளிக்கும். ஆமென். உட்கொள்வோமா? நன்றி இயேசுவே. நன்றி தகப்பனே. சகல வாக்குத்தத்தங்களும் அவர் ஆமென்றும் ஆமேன் என்றும் முடிச்சிட்டார். ஆமென். அவருடைய ரத்தம் சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னிச்சது. அது மட்டுமல்ல, தாவீது சொன்ன நித்திய உடன்படிக்கை அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்தாபிச்சு. அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆமென் நாம சகலதையும் நாம இப்ப மேற்கொள்றோம். ஆமென். சகலதையும் சர்ப்பங்களையும் மேல்களையும் தேள்களையும் நீங்க மிதிப்பீங்கள், ஒன்றுமே உங்களை என்ன செய்யாதாம்? சேதப்படுத்தாது. சிந்திச்சு பாருங்க. தாவீது ஒரு சிறு பையன். பெலிஸ்தர் நித்தமும் இஸ்ரவேல் மக்களை துன்புறுத்தினான். தாவீது சொல்ல வேற எந்த காரியத்தையும் தாவீது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, உடன்படிக்கை செய்த இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறதுக்கு நீ ஏமாத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? உடன்படிக்கை செய்த கிறிஸ்துவின் தேவனுக்கு எதிராக எந்த ஒரு சக்தி, எந்த ஒரு பிசாசு, எந்த ஒரு துரைத்தனம், எந்த ஒரு அதிகாரம், எந்த ஒரு வல்லமை, எந்த ஒரு நாமம் கிட்ட நிக்க முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு
முன்பாக அவரை அறிக்கையிடுகிற, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிச்சு வாயினால அறிக்கையிடுகிற உங்களோட ஒவ்வொரு வாய்களும் நன்மையினால திருப்தியான வாய்கள். நீங்க சொல்லுங்க, உங்களோட வாய்களினால சொல்லு. ஆமென். அது எந்த வியாதியா இருந்தாலும் அந்த நாமத்தை, இயேசுவின் நாமத்தினால நீங்க என்ன செய்யுங்க? முறியடிங்க. ஆமென். எந்த ஒரு நாமம், எந்த ஒரு பெயர்களும் இயேசுவின் நாமத்துக்கு மேலாக நிற்க முடியாது. இயேசுவின் நாமம் மட்டும்தான் என் வாழ்க்கையில, என் ஆவி ஆத்மா சரீரத்துல கிரியை செய்ய முடியும். அது மட்டுமல்ல, என் குடும்பத்திலே நீங்க சொல்லுகிற பொழுது அது இப்பொழுதே உங்களோட குடும்பங்களில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க பெரிய மாற்றத்தை காணுவீங்க. ஆமென். உட்கொள்வோமா? நன்றி இயேசு. பரிசுத்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தைகளுக்காய் நன்றி. உங்களுடைய கிருபை நீங்க எங்களுக்காக செய்து முடிச்ச வேலைக்காய் நன்றி. நன்றி இயேசுவே. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி விசுவாசத்துக்கன்று. அது உங்களோட தேவ நீதியினால் வெளிப்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நீதியை அவர்கள் பிரவேசிச்சிருக்கிறபடினால நன்றி செலுத்துகிறோம். சகல பாதுகாப்பும், சகல சகல வழங்குதலும், சகல ரட்சிப்புகளும் கிறிஸ்துவாகிய இந்த பேழைக்குள் இருக்கிறபடியால நன்றி செலுத்துகிறோம். எப்படி நோவா 372 நாட்கள் பேழைக்குள்ள எந்த ஒரு குறையும் இல்லாம வாழ்ந்தானோ, அதுபோல இன்றைக்கு நாம கிறிஸ்துவுக்குள்ள எந்தென்றைக்கு அவன் வெளியில எவ்வளவு ஜலப்பிரளயம், எவ்வளவு சுனாமி, எவ்வளவு பூமி அதிர்ச்சி, எவ்வளவு வறுமைகள், எவ்வளவு கொடிய நோய்கள் மனுஷர்களை ஆட்கொண்டாலும் உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ள நீதியாகிய உங்களுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிற எங்களுக்கு நீங்க பாதுகாப்பும், நீங்க ரட்சிப்பும், நீங்க தேவ பலனமாய் இருக்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.
ரைட். நீதிமொழி 4